ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரக்னானந்தாவுடைய ஒரு பியூர் டாக்டிக்கல் கிளாஸான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் கேமில் ஹன்ஸ் நைமன் கூட இவர் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். இது வந்து 3+2 ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட கேமு. ஸோ பிரக்னானந்தா வந்து நைட் F3 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெட்டி ஓப்பனிங் இந்த இடத்துல D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஹன்ஸ். இப்போ வந்து G3 புஷ் பண்ணி பிஷப் வந்து ஃபேன் கிட்ட பண்ண போகிறாரு. இப்போ நைட் C6 D4. ஸோ இந்த இடத்துல சென்டர் பானை வந்து புஷ் பண்ணிட்டார் பாருங்க. இப்போ பிஷப் F5, இப்போ பிஷப் வந்து ஃபேன் செட்டப் பண்ணுறாரு. இப்போ நைட் B4. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் நைமன் வந்து நைட் B4 ப்ளே பண்ணி இந்த ஒரு C2 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுறாரு பாருங்க. ஸோ இதை வந்து நைட் A3 ப்ளே பண்ணி பிரக் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சென்டர் பானை வந்து புஷ் பண்ணி இந்த பிஷப்பையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு ஹன்ஸ் நைமன். இந்த இடத்துல இப்போ பிரக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக பிஷப் E7, இப்போ C3. ஸோ C3 ப்ளே பண்ணி ஃபைனலாக இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. இப்போ நைட் C6 போகிறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் B3. ஸோ குயின் B3 மூலிமா இந்த பானுக்கு அட்டாக்கு B7 பானுக்கு இந்த பானை நீங்கள் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நைட் எடுத்துகிட்டு வந்து A5ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் A4 செக் வரும். ஸோ குயின் A4 செக் மூலிமா நீங்கள் திரும்ப நைட்டை இங்கே போட்டிங்கன்னா நம்ம இந்த நைட்டை சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டலாம். ஸோ இந்த நைட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். அப்படி இல்லையா இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் சப்போஸ் B6 ப்ளே பண்ணி இந்த பானை காப்பாற்றணும்னு நினச்சிங்கனாலும் இப்பயும் குயின் A4 வரும். ஸோ இந்த நைட்டை நம்ம பின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துடுவார். நைட் E5. ஸோ இந்த நைட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஃபென்ஸ் கிடையாது. இதனால் ஹன்ஸ் நைமன் என்ன பண்ணுறாருன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து B8ல போடுறாரு. இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் இமீடியட்டாக பிரக்னானந்தா ப்ளே பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறாரு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணால் பான் டெக்ஸ் பானு. ஸோ இந்த பான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த F பானையும் புஷ் பண்ணால் ஒயிட்டுக்கு சென்டரில் நிறைய ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணல. ஹன்ஸ் என்ன பண்ணுறாருனா நைட் F6 வந்து ப்ளே பண்ணுறாரு. அவருடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு. நெக்ஸ்ட்டு கேசல் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இப்போ குயின் A4. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் குயின் A4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிரக்னானந்தா ஆல்ரெடி அவருடைய குயினை வந்து ஒரு வாட்டி மூவ் பண்ணிட்டாரு. இப்போ செகண்ட் டைம் வந்து ஓப்பனிங்லேயே அவருடைய குயினை வந்து மூவ் பண்ணுறாரு. பட் இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கான மூவ் தான். இந்த நைட்டை பின் பண்ணுறாரு. இந்த பின்னான நைட்டுக்கும் அட்டாக் இருக்குது. ஸோ இது மூலிமா ஒரு பானையும் பிரக்னானந்தா வின் பண்ணலாம். ஸோ இந்த நைட்டை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு குயின் எடுத்துகிட்டு வந்து D6ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம திரும்ப குயினை அட்டாக் பண்ணலாம். ஸோ திரும்ப குயின் வந்து D8 தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு சூப்பரான மூவ் இருக்குது. நைட் டெக்ஸ் A7. ஸோ இந்த பின்னான நைட்டுக்கு ஏகப்பட்ட அட்டாக் இருக்குது பாருங்கள். 2 நைட் மூலிமா இந்த குயின் மூலிமா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூக் A8 வந்து உங்களுக்கு நல்ல மூவாக தெரியும். பட் ரூக் A8க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் நைட் வந்து நம்ம இப்போ குயினை அட்டாக் பண்ணுறோம். நீங்கள் இந்த பானை வச்சு இந்த நைட் எடுத்துட்டிங்கன்னா குயின் டெக்ஸ் பான் செக்கோட வரும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் பிளாக்குக்கு போகிற பானை வந்து பிளாக்கால் காப்பாற்ற முடியாது. ஸோ ஹன்ஸ் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு. கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா ஒரு பானை வின் பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டு, இப்போ குயின் டெக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு பானை வின் பண்ணிட்டார் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஹன்ஸ் நைமனுக்கு. அண்ட் இப்போ பிளாக்குக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல கவுண்டர் பிளே இருக்குது. அது என்ன பிளேன்னு பார்த்தீங்கன்னா H5. ஸோ H5 மூலிமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு H4 வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்போஸ் ஒயிட் வந்து C4 ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல H4 ப்ளே பண்ணிக்கலாம். ஒயிட்டுடைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இது பிளாக்குக்கு ஒரு நல்ல காம்பன்சேஷனும் கூட. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் C4 ப்ளே பண்ணாமல் H4 தடுக்கிறதுக்காக நீங்கள் H4 ப்ளே பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக நைட்டை சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லியான பொசிஷன். ஸோ இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒயிட் கிட்ட தற்சமயத்துக்கு எந்த பீஸுமே கிடையாது. நீங்கள் இந்த பானெல்லாம் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு G3 பானும் ஹேங்கிங்கில் இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த நைட்டை பிஷப் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ பிளாக்குடைய பிஷப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து அவருடைய பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி ஸோ பிளாக் வந்து கேமை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் H5 தான் பெஸ்ட்டான மூவாக இருக்கும். பட் ஹன்ஸ் நைமன் அதை ப்ளே பண்ணல. அவர் வந்து A5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ A5 மூலிமா இந்த இடத்துல இப்போ குயின் A4. ஸோ திரும்ப குயினை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ குயின் A4 மூலிமா பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூக் B6 ப்ளே பண்ணால் குயினுக்கு அட்டாக் வரும். ஸோ அதனால் குயினை வந்து முன்னாடியே A4ல போட்டார். அண்ட் குயினுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பேஸ் ரேங்க்லேயே வந்து ஒரு டயக்னலை வந்து உருவாக்கிக்கிறார். அண்ட் இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஹன்ஸ் நைமன். ஸோ ஹன்ஸ் நைமன் பார்த்தீங்கன்னா சென்டர் பானை வந்து இப்போ அதிரடியாக சேலஞ்ச் பண்ணுறாரு.
இப்போ சிம்பிளாக பிரெக் வந்து அவருடைய இந்த நைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. நைட் C2 மூலிமா இந்த D4 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குயினை வந்து வெளியில் கொண்டு வராரு ஹன்ஸ் நெய்மன். ஸோ குயினை வெளியில் கொண்டு வந்ததுமே இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பானு. ஸோ இப்போ ஹன்ஸ் நெய்மனுடைய பீசஸ்லாம் பாருங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. இந்த பிஷப் அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலில் சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குயின் அண்ட் ரூக் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் D4. ஸோ இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போகிறாரு. ப்ளஸ் இந்த ஒரு டயக்னலையும் வந்து கட் பண்ணுறாரு. இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால இந்த பிஷப் வந்து G6 ஸ்கொயரில் வந்து போட்டுறாரு ஹன்ஸ் நெய்மன். ஸோ இந்த பிஷப் வந்து கொடுக்கல. இந்த இடத்துல இப்போ நைட் எடுத்துன்னு வந்து இந்த பிஷப் இப்போ அட்டாக் பண்ணுறாரு. நைட் B3 இப்போ ரூக் A8. ஸோ இந்த இடத்துல ரூக் A8 ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன் இந்த பான் வந்து நைட் அண்ட் குயின் மூலிமா அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் ரூக் A8 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேவ்கார்ட் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட் எக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கிறார். ஸோ இந்த ஒரு ஆக்டிவான பிஷப் வந்து இப்போ பிரெக் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் டெக்ஸ் நைட்டு இந்த இடத்துல இப்போ பிஷப் வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் C7 வராரு. குயின் C7 வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான டாக்டிக்கல் சீக்வன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு C4 புஷ் பண்ணி இந்த சென்டர் பானை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா ரூக்கை வச்சு இந்த பானை இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு ஹன்ஸ் நெய்மன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஹன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு ரூக்கை வச்சு இந்த பானை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ப்ளஸ் ரூக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த A8 ஸ்கொயர்லேருந்து வெக்கேட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா C-Tex D5. ஸோ சென்டர் பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் குயின் அண்ட் ரூக் வந்து ஒரே டயக்னலில் இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பிஷப்பை நம்ம இங்கே போட்டோம்னா இந்த பானை வந்து ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்போ போட முடியாது. இப்போ கேமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் பான். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்க்கு அட்டாக்கு நெக்ஸ்ட் நம்ம பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த F4 ஸ்கொயர்லையும் போட முடியாது. நைட் வந்து இங்கே பார்த்துட்ருக்காரு. அதனால் பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த லாங் டயக்னலான இந்த பிஷப்பையே கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு நைட்டை வந்து எடுத்துக்கிறாரு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்க நைட்டு. ப்ளஸ் நெக்ஸ்ட்டும் நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணாலும் இந்த ஒரு டயக்னலை வந்து மறைக்கலாம். பட் அந்த டிஃபென்ஸையும் இப்போ பான் டெக்ஸ் பிஷப் மூலிமா பிரக்னானந்தா உடைக்கிறாரு. இப்போ பாருங்கள் இந்த ஒரு டயக்னல் ஃப்ரீ ஆயிடுச்சு பாருங்கள் பிரக்னானந்தாக்கு. இந்த இடத்துல இப்போ அழகாக பிஷப் F4 ப்ளே பண்ணி குயினையும் ரூக்கையும் வந்து ஒரே டயக்னலில் போட்டு பின் பண்ணுறாரு. இப்போ குயின் மூவ் ஆகி தான் ஆகணும். குயின் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து பிரக்னானந்தா ஃபைனலாக வின் பண்ணுறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ இந்த ஒரு B2 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. பட் சிம்பிளாக என்ன பண்ணுறாருனா பிரக்னானந்தா அவருடைய இந்த பானை வந்து சேவ்கார்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா இந்த E2 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து முக்கியமான பானை. இந்த இடத்துல இப்போ ரூக் டெக்ஸ் B2 இப்போ குயின் டெக்ஸ் A5. ஸோ இந்த பானை எடுத்துக்கிறாரு. இப்போ பிளாக்கோடைய சென்டர் பான் ஹேங்கிங்கில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஹன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரே கவுண்டர் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 3 பீஸ் ப்ளஸ் இந்த ஒரு பிஷப் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் ஹன்ஸ் வந்து இந்த கேமை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ வந்து H6 வந்து புஷ் பண்ணுறாரு பிளாக். இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து H6 ப்ளே பண்ணாமல் அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு D7 ஸ்கொயரில் போட்டு இந்த பானை சேவ்கார்ட் பண்ணுறோன்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். குயின் A8 செக்கோரோ இந்த இடத்துல பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ரூக்கும் குயினும் கனெக்டடாகவே இல்லை. ஸோ இதனால் வந்து இன்னும் 2 மூவ்ஸில் வந்து செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் குயினை குறுக்கில் போட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நான் வந்து குயின் D6 ப்ளே பண்ணி பானை சேவ்கார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ குயினுக்கும் ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D1 மூலிமா இந்த பானை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். நீங்கள் என்ன தான் பிஷப் எடுத்துன்னு வந்து சேவ்கார்ட் பண்ணாலும் நம்ம F பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து கிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிஷப் வந்து இங்கே மூவ் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ ரூக் டெக்ஸ் D5 இப்போ குயினுக்கும் அட்டாக். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இந்த கேமை சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த H பானை வந்து ஹன்ஸ் நெய்மன் புஷ் பண்ணுறாரு. பட் சிம்பிளாக பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா சென்டர் பானை இப்போ கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து ரூக் டெக்ஸ் E2. ஸோ ஒரு பானை வந்து திரும்ப எடுத்துக்கிறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு குயின் டெக்ஸ் ரூக்கு. ஸோ இப்போ பிரக்னானந்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சரான கார்னரில் இருக்கிற பான் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பானை வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து பாசர் பானாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ சிம்பிளாக குயின் D1 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் குயின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து குயின் C4 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ திரும்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குயின் C6 இப்போ F3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து C5ல போட்டு கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்போ கிங் வந்து அழகாக G2 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு பாருங்கள். இப்போ குயின் E5
திரும்ப பார்த்தீங்கன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த F1 ஸ்கொயரில் போட்டுறாரு. நெக்ஸ்ட் இந்த பானையும் வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இப்போ H5 வந்து ப்ளே பண்ணுறாரு ஹன்ஸு. இந்த இடத்துல இப்போ H4 புஷ் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு H பானை. இப்போ பிஷப் F5க்கு அப்புறமா ரூக் F2 இந்த இடத்துல இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து E1 ஸ்கொயரில் போடுறார். ஸோ குயின் E1 மூலிமா இந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சப்போஸ் ஒயிட் ஏ பானை வந்து புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளாக பிஷப் H3 செக் கொடுக்கலாம். ஸோ பிஷப் H3 செக் மூலிமா கிங்கை வந்து உங்களால் எங்கேயுமே பக்கத்தில் கொண்டு வர முடியாது ரூக்கோடைய டிஃபென்ஸ்க்கு. நீங்கள் இந்த பிஷப்பை எடுத்து தான் ஆகணும். பிஷப் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒயிட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் போகும். ஸோ இந்த கேமை வந்து பிளாக் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதனால் பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ரொம்பவே புத்திசாலித்தனமாக அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூக்குக்கு வந்து சப்போர்ட் தராரு. இப்போ வந்து சிம்பிளாக பிஷப் வந்து இந்த ஒரு டயக்னலில் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த இடத்துல இப்போ இந்த பானை இப்போ புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிரக்னானந்தா. இப்போ பிஷப் D5. ஸோ பிஷப் D5 மூலிமா பிஷப் முக்கியமாக இந்த பான் வந்து ப்ரொமோட் ஆகிற ஸ்கொயரை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ அழகாக குயின் எடுத்துகிட்டு வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. ப்ளஸ் பிஷப்பையும் வந்து ஹிட் பண்ணுறாரு. இப்போ குயின் E6 ப்ளே பண்ணி பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த பானை இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இந்த இடத்துல திரும்ப பிஷப் வந்து இங்கே வந்துடுறாரு. இந்த ஒரு A6 ஸ்கொயருக்கு வரவிடாமல் இங்கே தடுத்துட்டு இருக்காரு. பட் இப்போ குயின் B4 திரும்ப பிஷப்க்கு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ குயினை வச்சு பிஷப்பையும் சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த 2 பேருமே ஒரே டயக்னலில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ குயின் B6. ஸோ சூப்பரான குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துலையும் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ சிம்பிளாக குயின் வந்து D5 வராரு. D5க்கு அப்புறமா இப்போ பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த பிஷப் அட்டாக்கு. ஸோ மாறி மாறி பிரக்னானந்தா ட்ரெட் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாருங்க. இந்த ஒரு பிஷப்க்கும் குயினுக்கும் ஒன்று நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா என்னுடைய பானை ப்ரொமோட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிஷப் C6. இந்த இடத்துல ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இப்போ கிங் H7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ கிங் H7 மூலிமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான டாக்டிக்கல் சீக்வன்ஸை வந்து பிரக்னானந்தா கண்டுபிடிக்கிறாரு. குயின் B1 செக் தராரு. இந்த கிங் இந்த ஒரு H6 ஸ்கொயருக்கு வந்ததுனால இந்த ஒரு பெரிய டயக்னலில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ G6 புஷ் பண்ணதுமே அழகாக இந்த ஒரு டயக்னலில் போட்டார் பாருங்க. இப்போ பாருங்கள் குயின் பிஷப் இருக்கிற டயக்னலில் இருந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல நீங்கள் குயினை எடுக்காமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து குயினை இங்கே போட்டு D7 போட்டு இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த குயினை எடுத்தாலும் நம்ம இந்த பிஷப்பை டேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸ் வந்து பிளாக் டவுனில் இருக்கிறார். அதாவது ஒரு ரூக்கே டவுனில் இருக்கிறார். ஸோ ஈஸியாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறார் ஹன்ஸ் நெய்மன். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. குயின் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறமா இந்த ஒரு பானை வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த F7 பானை. ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட்டுடைய கிங்குக்கு செக் இல்லையா, அதனால் இந்த கிங்கை வந்து H2ல் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பான் ஹேங்கிங்கில் இருக்கிறதுனால இந்த F பானை வந்து இப்போ ஹன்ஸ் நெய்மன் வந்து புஷ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த F பானை புஷ் பண்ணதுமே அழகாக ரூக் E2 ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ ரூக் E2வும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாக்டிக்கல் மூவ். ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து எடுக்கிறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு பானை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் பிஷப்பை எங்கே மூவ் பண்ணாலுமே சிம்பிளாக நம்ம ஒன்று இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரூக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு பேஸ் ரேங்கில் போட்டு நெக்ஸ்ட்டு பானையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரூக்கை வச்சு சிம்பிளாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்தே ஹன்ஸ் நெய்மன் வந்து கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஃபைனலாக அவருக்கு ஒரு பாசர் பான் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாறி மாறி நிறைய டாக்டிக்கல் த்ரெட்ஸ் கொடுத்து இந்த கேம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருந்துச்சுனாலோ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருந்தாலோ இந்த மாதிரி மாறி மாறி டாக்டிக்கல் சீக்வன்ஸ் மூலிமா நம்ம கரெக்டாக கேமை வந்து சுதாரித்து ப்ளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அசத்தலான கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.